என் பேர் அசோக். சரிங்களா? ரித்திக் ரோஷனோட மாமா வேணும், எனக்கு மருமகன் வேணும். விஜய் மாநாடுக்கு 20ஆம் தேதி நைட்டே கிளம்பி வந்து 21ஆம் தேதி காலைல 4 மணிக்கெல்லாம் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. அங்க இருந்து ஈவினிங் தான் அவனுக்கு முடியாம போயிருந்திருக்கு. மாநாடு நடக்கும் போது தான் முடியாம போயிருந்திருக்கு. அங்க உள்ள கிரவுண்ட்ல உள்ள மெடிக்கல் கேம்ப்லேயே ட்ரீட்மெண்ட் பார்த்து அங்க உள்ள டாக்டர் இன்ஜெக்ஷன் மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. முடிச்சுட்டு நைட்டு கிளம்பும் போது பறவைகிட்ட நிப்பாட்டி சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு கூட அந்த பையனுக்கு வாமிட்டிங் ஆயிருக்கு. சமையல் நிப்பாட்டி வாமிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவனை பார்த்துருக்காங்க. பேச்சு மூச்சே இல்லை. அதோட அங்கேருந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள அந்த லோக்கல்ல இருந்தவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி பக்கத்துல அந்த பிஹெச் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் செக் பண்ணிருக்காங்க. உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸுக்கு பேசி மதுரை ஜிஆர்எஸ்க்கு மாத்தினாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒரு ஆழ்ந்த வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான பதிவு +2, அதாவது அந்த பையனுக்கு வந்து 10th படிக்கிற கூட பிறந்த தங்கச்சி ஒன்று இருக்கு. உடல்நிலை சரியில்லாம இப்போ வரைக்கும் மருத்துவ சிகிச்சையில இருக்க அம்மா. அப்பா வந்து பேரூராட்சியில துப்புரவு பணியாளராக ஒர்க் பண்றாரு. நீ அந்த குடும்பத்துக்கு என்ன ஈடு கொடுத்தாலும் அவன் வந்து ஈடு கொடுக்க முடியாது, என்ன கொடுத்தாலும். ஆனா ஒரு சில ஊடகங்களை சொல்றாங்களாம், அவன் மாநாடுக்கே வரல, மாநாடுக்கு வராத ஒருத்தனுக்கு எப்படி மாநாடுல வந்தான்னு சொல்றீங்க அப்படின்னு. மாநாடுக்கு வந்தான்றதுக்கு எல்லாமே எல்லா விதமான ஆதாரமும் இருக்கு. அவங்க அங்கிருந்து வரும்போது கூத்தையில இருந்து கீழே இறங்கும் போது உள்ள வண்டி நம்பர், போலீஸ் செக் போஸ்ட்ல வண்டி நம்பர் கொடுத்துருக்கானுங்க. இது போக கேம்ப் கிரவுண்ட்ல மாநாடு நடந்த கேம்ப் தான் ட்ரீட்மெண்டே பார்த்துருக்காங்க. அப்படி இப்படி மாநாடுல வந்து கலந்துக்கலன்னு சொல்றாங்க. அதனால தயவு செய்து ஒரு சில ஊடகங்கள்லாம் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், உண்மை எதுன்றத நேரா சம்மந்தப்பட்டவங்களை விசாரிச்சு பதிவு பண்ணுங்க. இது எப்படின்னா, இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழக தலைவரோட தலைவர் இருக்காரு பாருங்க, அவரோட கவனத்துக்கும் நிர்வாக கவனத்துக்கும் இது போன்று மீண்டும் உங்க ரசிகரோ உங்க கட்சி தொண்டரோ அவர் குடும்பத்துக்கு இந்த நிலைமை ஏற்படாம கொஞ்சம் பாதுகாத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பண்ணி தான் எல்லாம் வந்திருக்கும். பாதி பேருக்கு சாப்பாடு இல்லைன்றாங்க, தண்ணி இல்லைன்றாங்க, அவ்வளவு கூட்டம் நெரிசல். ஆனா என்ன விஷயம்னா, அவங்க பார்த்து இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செஞ்சா நன்மை நாங்க நினைக்கிறோம்.